கைஸ், போன வீடியோவோட கண்டினியூவேஷன் விலாக் தான் அது. அந்த வீடியோவில் நான் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, பெரிய சம்பவம் ஆச்சுலாம் நான் சொல்லியிருப்பேன். இதுக்கப்புறம் எங்களுக்கு குல்மர்க் போகிறது தான் பிளான். பஹல்கம் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் பஹல்கம் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமே வந்துட்டு அங்கே ஹெவி ஸ்னோஃபால் இருக்கும்னு 2 பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதை தான் நான் இந்த வீடியோலையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் அங்கே ரொம்ப நாய்ஸாக இருந்ததுனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ நான் ஸ்னோ நிறையா இருக்கும், பட் ஸ்னோஃபால் ஹெவியாக இருக்கும்னு நாங்கள் இல்லை. அதனால் ஓவராக நனைஞ்சிட்டோம். பயங்கர சில் காற்று, மூச்சு விட முடியல. ஆல்ரெடி செம காஃபு, 2 பேருக்குமே கொஞ்சம் ஃபீவர் காஃப் எல்லாமே வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு வெட்டிங்க்கு முன்னாடியிலேருந்தே இருந்தது, இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. என்ன தான் மெடிக்கேஷன்ஸ் எடுத்தாலுமே இங்கே இருந்திருந்தால் அந்த கிளைமேட்டுக்கு சரியாயிருக்கும். அங்கே இன்னும் சில்லுன்னு இருக்கவே எனக்கு இன்னும் ஜாஸ்தி தான் ஆகிட்டு இருந்தது. அதனால் வந்துட்டு நாங்கள் போயிருந்தோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நர்ஸு ஸ்டாஃப்ஸ் அங்கே சரியில்லை, அவங்களுக்கு குத்த தெரியாமல் வந்து ஐவி போடுறேன்னு சொல்லி 2-3 நரம்பை குத்தி அது வந்து எனக்கு ரொம்ப ஊண்டாகி பெயின் ஜாஸ்தி ஆகிடுச்சு. மருந்து போச்சே தவிர செம்ம பெயின், டாலரேட் பண்ண முடியல. ஒரு வழியாக போட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். வந்த உடனே அங்கேயே நான் வந்து ராக்கியும் பார்த்துக்க சொன்னேன், ஆனால் கேட்கவே இல்லை. கடைசியில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஒரு டாக்டர் இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு மெடிசன்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சுத்தமாக வந்து 2 பேருக்கும் முடியல. சரி, இன்ஜெக்ஷன்ஸ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனாலுமே காஃபு குளிர் இருந்துக்கிட்டே இருந்தது. ஜுரம் மட்டும் போயிட்டு வந்தது. அதை தான் இதுலேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அண்ட் அவங்களே கொஞ்சம் டேப்லெட்ஸும் எழுதி கொடுத்துருந்தாங்க ராக்கிக்கு. எனக்குமே கொஞ்சம் டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் சென்னையிலேருந்து வரும்போது மைண்ட் செட் பண்ணிவிட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு வந்தோம். எங்கள் அம்மா கொடுத்து அமிச்சாங்க. ஜுரத்துக்கு, காஃபுக்கு, ஃபீவருக்கு, லூஸ் மோஷனுக்கு எல்லாமே, அப்புறம் இருமலுக்கு எல்லாமே. பட் எல்லாம் போட்டு எங்களுக்கு காலியானது தான் மிச்சம். திருப்பியும் நாங்கள் அங்கே மெடிக்கல் ஷாப்பில் சில மெடிசன்ஸ் கிடைக்கல, நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணோம். அங்கே எழுதி தர டேப்லெட்ஸ், மெடிசன், சிரப் எதுவுமே கேட்கலன்னா பார்த்துக்கோங்க எந்த லெவலுக்கு எங்களுக்கு சிவியர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் எப்படா ஊருக்கு போவோன்னு ஆயிடுச்சு, ஒரு பக்கம் நம்ம இவ்வளோ தூரம் செலவு பண்ணி வந்துட்டோம், கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் ஆயிடுச்சு. அதுதான் வந்து நான் இந்த வீடியோலுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓவராக கார் சவுண்டு அண்டு காரில் டிரைவர் கொஞ்சம் மியூசிக்லாம் போட்டிருந்தாரு. அதனால் வந்து நாங்கள் வந்து பெருசாக பேசுகிறது கேட்கல, வெறும் ஃபோனில் பேசணும், ஸ்லோவாக பேசணும் அப்படிங்கிறதுனால இன்னுமே வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளாக போயிடுச்சு. அதை தான் வந்து நான் இந்த வீடியோலுமே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதான் நான் பைத்தியம் மாதிரி பேசியிருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், வீடியோ ஒரு மாதிரி இருக்கும். இதோடு என்ன பண்ணோன்னா, எங்கள் டிரைவர் வந்து இது தெரிஞ்ச கடை, இங்கே நீங்கள் எதாவது வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கோங்க, ஃபேமஸாக இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இங்கே நிறைய ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் இங்கே சாஃப்ரான் தோட்டம்லாம் அவங்களே பின்னாடி தோட்டம் வச்சு அழகாக சாஃப்ரானை வந்து நேச்சுரலாக இது பண்ணி அங்கே விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸுங்கிறதுனால 2-3 திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து காஷ்மீரி காவா கொடுத்தாங்க சூடாக, அங்கே அதுதான் ஃபேமஸ். நான் முன்னாடி வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். அந்த ட்ரிங்க்கை வந்து குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். அந்த காஷ்மீரி காவை முன்னாடி சொன்ன மாதிரி நல்லாலாம் இருக்காதுங்க, ஆனால் அந்த குளிருக்கு உடம்பு முடியாதுக்கு அதுக்கும் நல்ல கொதிக்க கொடுத்தாப்பா குடித்தா வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தரும். அதனால தான் நான் அதை அப்பப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து மெயினாக சாஃப்ரான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அத்தர் மாதிரி பர்ஃப்யூம் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிட்டேன். மற்றபடி நிறைய சோப்ஸ் அதெல்லாம் காமிச்சாங்க, பட் அதெல்லாம் நான் வாங்கலை. அதை நான் யூஸும் பண்ண மாட்டேன், நம்மளுக்கு அது செட்டும் ஆகாது. ஸோ கொஞ்சமாக தேவையானதெல்லாம் மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டு நாங்கள் அன்றைக்கி நைட்டு வந்து எங்களுக்கு போன ஹோட்டலில் இருந்தோம் இல்லையா, அதுலேயே தான் எங்களுக்கு ஸ்டே. அடுத்த நாள் தான் நாங்கள் குல்மர்க் போகிற மாதிரி. ஏன்னா இதோடையே எங்களுக்கு வந்து அன்றைக்கி நைட்டு வந்து ஈவினிங் வந்து வந்துருச்சு. ஸோ நாங்கள் ஹோட்டல் ரூமில் போயிட்டு அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் குல்மர்க் கிளம்பணும். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீட்டாக பேக் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம வந்து வாங்கியிருக்க ஐட்டம்ஸ். இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ட ஐட்டம். ஒரு 4 கிலோ பிஸ்தா சாப்பிட்ருக்கோம். அண்ட் இதிலேருந்து ஒரு 200 கிராம் வால்நட் சாப்பிட்டோம். ஒரு 150 கிராம் வந்து பாதாம் காலி பண்ணோம். பாதாம் வேறு எடுத்து பேக்கெட்டில் வேறு போட்டுருக்கான் என் பொண்டாட்டி. அப்புறம் இது ரெண்டும் அவ்வளோவா சாப்பிடல. ஸோ வேறு ஏதாவது சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம், இங்கே எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அவரே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாரு. இதோட பில் வந்து 4250 ஆச்சு. 150 டிஸ்கவுண்ட் பண்ணார். அண்ட் நமக்காக காஷ்மீரி காவாவும் கொடுக்குறதா சார். காஷ்மீரி காவா, திஸ் இஸ் a traditional tea of Kashmir. Kawa is the powerful medicine of world, sir. Oh.
காற்று செம்மையாக கொதிக்குது. தெரியுதான்னு தெரியல, நாங்கள் சாப்பிட்றோம் எல்லாம் வாங்கிட்டு தெரியுதா கைஸ், ஆல்மோஸ்ட் நாங்கள் பஹல்காம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். பயங்கர ஸ்னோஃபால் அண்ட் பெரிய பெரிய ஸ்னோவாக வந்து காரில் அடிக்குது. சுத்தமாக ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேடமே தெரியல, இங்கே தான் உட்காந்துருக்காங்க. அண்ட் அந்த இன்ஜெக்ஷன் பண்ணது செம்ம ரிலீஃபாக இருக்குது. சூப்பராக பேக் டு ஹோட்டல். ஒரு 30 more kilometers ஸ்ரீநகர். முன்னாடி நாள் அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்டது என்னவோ கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது. அப்புறம் எங்ககிட்ட இருந்த கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் போட்டு நைட்டு நாங்கள் அப்படியே மேனேஜ் பண்ணி டின்னர் முடிச்சுட்டு தூங்கிட்டோம். அடுத்த நாள் வக்கேட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வந்து குல்மர்க் கிளம்பிட்டோம். அங்கேயுமே எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு எதுவுமே ஐடியா இல்லை. பட் டிரைவர்கிட்ட கேட்டதுக்கு சேம் பஹல்காம் மாதிரி தான் இருக்கும், பட் அதை விடையும் கொஞ்சம் மோசமாக இருக்கலாம். பட் ரோடுலேயே நிறைய ஸ்னோலாம் இருக்கும், காரெல்லாம் போகிறது கஷ்டம். கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் நான் உங்களை ட்ராப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு டிரைவரை சொல்லி விட்டுருக்கேன், அவங்க வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அது எப்படின்னா, அந்த ஜீப்பில் வந்து உங்களுக்கு செயின் மாதிரி கட்டியிருப்பாங்க வீலில் ஃபுல்லாக. அது வந்து என்ன பண்ணோன்னா, ஸ்னோவை கிராக் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஏன்னா ரோடெல்லாம் ஸ்னோ இருக்கிறதுனால நார்மல் காரில் போனால் ஸ்டக் ஆகிடும், இல்லைனா போகாது. அந்த மாதிரி தான் நீங்கள் காரில் கம்பல்சரி போயாகணும். ஸோ அதுக்கு நம்ம சர்டைன் அமௌண்ட்டு பே பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். அவங்க அங்கே போயிட்டு நம்மளை வந்து ஹோட்டலில் ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கே வந்து இவர் சொல்லியுமே எங்களுக்கு ஒரு கைடு வந்துட்டாங்க. ஸோ பேக்கேஜில் அதெல்லாம் இன்க்ளூடாக இருந்தது, கைடு மட்டும். பட் இந்த மாதிரி நடுவில் அந்த கார் மாற்றிக்கிற செலவு, அப்புறம் நம்ம பூட்ஸ் ரெண்டல் எடுக்கிறது, இதெல்லாமே நம்ம ஓன் செலவில் தான் பண்ணிக்கிட்டோம். நான் முன்னாடி வீடியோஸ்லேயே சொன்ன மாதிரி எங்கள் பேக்கேஜ் வந்து வெறும் ஹோட்டல்ஸு, அதில் இருக்கிற மார்னிங் அண்ட் நைட்டு ஃபுட்டு, அதுக்கப்புறம் எங்களுக்கு கைடு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கார் டிரைவர், இது எல்லாமே பேக்கேஜில் வந்துடும். மற்றபடி அங்கே பண்ணுற நம்ம ஷாப்பிங் செலவாக இருக்கட்டும், அங்கே நம்ம கார் எடுத்துக்கிறது மாற்றிக்கிறது, பூட்ஸ் ரெண்டல், அது எல்லாமே வந்து நம்மளுடைய ஓன் எக்ஸ்பென்சஸில் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மத்தியானம் லஞ்ச், ஸோ நம்ம வெளில போகும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடத்துல நம்ம ஏதாச்சும் நம்ம சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். குல்மர்க் போகிற வழி ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக ஸ்னோ, அதில் செம்ம ஸ்னோஃபாலு. அப்போவே நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணிட்டோம், சரி இங்கே போயும் திருப்பி நம்மளுக்கு உடம்பு சரியாமல் போகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. பிகாஸ் அவ்வளோ குளிர் காற்று, சுத்தமாக முடியல. கொஞ்சம் ரெக்கவரி ஆகும் போதெல்லாம் திருப்பி நாங்களே போய் திருப்பி நாங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டோம். பட் வேறு வழி இல்லை, நம்ம எல்லாமே வந்தாகணும் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி பேக் ஆஃப் ஆகிறதுங்கிறது நல்லா இருக்காது. ஸோ என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிஸ்க் எடுத்து தான் ஒரு இடத்துக்குமே போகணும்.
எங்களோட டிரைவர் வந்து எங்களுக்கு கைடு அண்ட் அந்த ஒரு வெஹிக்கிளும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாரு. குல்மார்கில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு இந்த கைடு அண்ட் டிரைவர் மட்டும்தான். குல்மார்க்லேருந்து திருப்பி போனதுக்கப்புறம் எங்களுடைய பழைய டிரைவர் வந்து நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிட்டார். இவருமே செம்ம சப்போர்ட்டிவ். இந்த கைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களை இவர் தான் வந்து எல்லாமே வந்து இது அதுன்னு சொல்லி நம்மளுக்கு கூட்டிகிட்டு போனார். ஸோ இவருக்கு தெரிஞ்ச ஷாப்பில் தான் போயிட்டு நாங்கள் வந்து ரெண்டல் எடுக்க போயிருந்தோம். பூட்ஸு, கேப்பு, க்ளவுஸ், ஜாக்கெட் எல்லாமே. எங்ககிட்ட நாங்கள் வரும்போது ஒரு ஜாக்கெட் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தோம், அண்ட் தேர்மல் அண்ட் எங்களோட க்ளோத்ஸு. அதை தாண்டி இவ்வளோ குளிர், ஸ்னோஃபால் இதிலெல்லாம் சர்வைவ் பண்ணோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பூட்ஸ் தேவை அண்டு எக்ஸ்ட்ரா க்ளவுஸு. இதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ப்ரூஃப், பிகாஸ் ஸ்னோஃபால் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு நனைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ப்ரூஃபில் எல்லாமே. அதனால் அந்த கடையில் போயிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ரெண்டலுக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டாரு. அங்கே போயிட்டு நம்மளுக்கு காமிப்பாங்க எல்லாமே. நம்மளுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பேரம் பேசினோன்னா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று போல். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இப்போ நாங்கள் குல்மார்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரோடெல்லாம் அப்படியே சினிமாவில் பார்க்குற மாதிரி இருந்தது. சத்தியமாக வாழ்நாள் இவ்வளோ ஸ்னோ பார்த்ததே இல்லை. பயங்கரமான -டிகிரி குளிரில் யூஎஸ்லலாம் இருந்திருக்கேன். பட் இந்த லெவலுக்கு நம்ம ஸ்னோ பார்த்தது கிடையாது. பார்க்கும்போது ரொம்ப லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக மஸ்ட்டாக எல்லாருமே ஒரு வாட்டி இந்த மாதிரி ஹெவி ஸ்னோவில் போனோம். அதுவும் நான் காஷ்மீர் போயிட்டேன் அப்படிங்கிற போது செம்ம பெருமையாக இருக்குது. ஒரு பக்கம் உடம்பு சரியில்லைங்கிறது வருத்தமாக இருந்தாலும், ஒரு பக்கம் நம்ம நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம், நம்ம இதை வந்து கண்டிப்பாக நம்ம சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடணுங்கிற மைண்ட் செட்டுமே இருந்தது. அப்படி தான் நாங்கள் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணோம். உடம்பு சரி இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்ஜாய் பண்ணியிருப்போம். மற்றபடி நாங்கள் எந்த இடத்தையுமே ஸ்கிப் பண்ணல. எல்லா இடமும் வந்து நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து எந்த ஒரு டிசப்பாயிண்ட்டும் இல்லை. உடம்பு சரியில்லைங்கிறதுனால நாங்கள் நடுவில் கூட முடிவு பண்ணோம், சரி பேக் நம்ம கிளம்பிடலாம், இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம், உடம்பு நம்மளுக்கு முடியல, நம்ம ரொம்ப மோசமாக போயிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நம்ம வந்து மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் இருந்துட்டோம். ஏன்னா நம்ம வந்து வேண்டாம், நம்ம இருந்து தான் பார்ப்போமே, அப்புறம் முடியலன்னா போய்க்கலான்ட்டு அப்படி இப்படி நாங்கள் ஃபுல்லாக வந்து எங்கள் ஹனிமூன் ட்ரிப்பை இருந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டு சென்னையில் கொஞ்ச நாள் அவஸ்தைப்பட்டோம். அதுக்கப்புறம் மெடிக்கேஷன்ஸ் எடுத்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து நான் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டேன். பட் அங்கே குளிர் பிரதேசத்தில் இருந்ததுனால எனக்கு ரெக்கவரி வந்து டைம் ஆச்சு. நம்ம ஊரில் வந்தோன்னே அந்த சூடில் வந்து சீக்கிரம் வந்து நான் ரெக்கவரி ஆகிட்டேன். நாங்கள் குல்மார்கில் இருக்கோம். எனக்கு ஹெவி ஸ்னோஃபாலும், அதனால் எல்லாமே க்ளோஸ்ட். அதனால் இப்போ நாங்கள் ஹோட்டல் ரூம் தான் போயிட்டுருக்கோம். ஹெவி ஸ்னோஃபால் தெரியுது அவங்களுக்கு வெளியில். கிளிப்பிங்ஸும் எடுத்திருக்கோம், அதெல்லாம் ஆட் பண்ணுறோம். அது நாங்கள் போயிட்டு க்ளவுஸ் ஓனாக தான் வாங்கியிருக்கோம். ஜாக்கெட்ஸ் 2 பேருமே ரெண்டல் தான் இருக்கும். ஏன்னா இதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஸோ குளிர் கடக்குமா, ஸோ அதனால எடுத்துட்டு ஹோட்டல் ரூம் தான் போயிட்டு இருக்கோம். அந்த ஹோட்டல் ரூம் இதுதான் போகிற வழி. இப்போ ஸ்டக்காக இருக்கு, ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
சீரியஸ்லி சொல்கிறேன். அப்போ எங்ககிட்ட சேனலே கிடையாது. நாங்கள் எப்படி இவ்வளோலாம் எடுத்தோன்னு இப்போ எங்களுக்கு நினச்சாலும் சிரிப்பாக வருது. சேனல் இருந்திருந்தால் இன்னும் நாங்கள் டீட்டெயில்டாக எடுத்துகிட்டு, அதுவும் கோப்ரோ கேமராலாம் இருந்தால் வேறு லெவலாக வளைச்சி வீடியோ எல்லாம் எடுத்திருப்போம். சும்மா ஐஃபோனில் விளையாட்டாக எடுத்தது. நம்ம ஒரு சேனல் ஆரம்பித்தா கண்டிப்பாக அதை மெமரிஸாக போடலான்ட்டு. பட் இப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எங்களுக்குமே அது ரொம்ப மெமரிஸாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம்லாம். வேறு லெவலாக இருந்தது. யூடியூப்லேயே இருந்திருந்தோன்னா மேபி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ எடுக்கிற மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டாக அங்கங்கே நின்று வீடியோ எடுத்து பக்காவாக பண்ணியிருப்போம். இது சும்மா நம்ம எடுக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஐஃபோனில் அங்கங்கே வந்து எடுத்தது தான் இதெல்லாம். இதுதான் நான் சொன்னேன், அந்த வீலில் அந்த செயின் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, எல்லா வெஹிக்கிள்ஸ்லையுமே அது இருக்குது. அது இருந்தால் தான் இந்த ரோட்டில் நம்ம வந்து ஸ்னோவில் போக முடியும். இல்லைனா நம்ம மாட்டிப்போம். நார்மல் கார் எதுவுமே அலௌட் கிடையாது. இங்கே ஒரு காரும் சைடில் பாருங்கள், அத்தனை வீடு காரெல்லாம் பனியில் எப்படி மூடி இருக்குன்னு மட்டும் பார்த்தாலே தெரியும். ஐயோ, இங்கெல்லாம் எப்படி மனுஷங்க இருக்காங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்களாம். ஃபைனலி எங்களுக்கு பேக்கேஜில் இந்த ஹோட்டல் தான் போட்டு கொடுத்தாங்க. குல்மர்கில் சூப்பராக இருந்ததுங்க. சீரியஸ்லி ஹில் டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் போட்டு கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ நாள் நாங்கள் காஷ்மீரில் இருந்த ஹோட்டல்ஸை விட எனக்கு குல்மர்கில் ஸ்டே பண்ண ஹோட்டல் வந்து பர்ஸ்னலி ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. அதோடைய அந்த அவுட் சைடு வியூ எல்லாமே செமையாக இருந்தது. நான் உள்ளே போயிட்டு ரூம் டூர் போட்டிருப்பேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்களும் இங்கே போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதை விட நிறைய ஹோட்டல்ஸ், நல்ல ஹோட்டல்ஸ் கூட இருக்கலாம். பட் நாங்கள் சூஸ் பண்ண பேக்கேஜில் நாங்கள் இருந்த ஹோட்டல்ஸில் இது எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட். It's all right.
இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸில் எல்லோரும் ரொம்ப அப்படியே ரொம்ப சிரித்த மூஞ்சோட காமாக வெல்கம் பண்ணி அழகாக உட்கார வச்சு எங்களுக்கு வந்து குக்கீஸு டிஷ்யூஸ் அதுக்கப்புறம் காஷ்மீரி காவா நல்லா ஹாட்டாக கொடுத்து உட்கார வச்சு பயங்கர வார்மாக வெல்கம் பண்ணியிருந்தாங்க. எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் இப்படி பண்ண மாட்டாங்க, பட் இந்த ஹோட்டலில் வந்து செம்ம ஸ்வீட்டாக இருந்தாங்க. அது ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. அண்டு சரௌண்டிங் என்வாயர்மெண்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களே பார்த்தா தெரியும் என்ன அழகாக வந்து வெல்கம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. Breakfast and dinner. And section number 9. If you need anything else, please don't hesitate to call section next. ஸ்டாஃப்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்குது. நாங்கள் போன ஹோட்டல்லே ரொம்ப சூப்பராக வெல்கம் பண்ணுது இந்த ஹோட்டல் தான். வேறு மாதிரி இது காஷ்மீரி காவாவா? அதேதான், காவாவில் விடாது போல். எனக்கு இங்கே வச்சுருக்காங்க. நான் வீடியோ எடுக்கிறதுனால என் கையில் கொடுக்கல. இதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது. என்ன பண்ணுற? ஸோ காஷ்மீரி காவா வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. நாங்கள் குடி பிடிச்சிட்டு ரூமுக்கு போகணும். அண்ட் காஷ்மீரி பிஸ்கட்ஸும் கொடுத்துருக்காங்க. தட்டோடு வாங்கிட்டாங்க, எனக்கு ஒரு பீஸ் கூட இல்லை. இதான் அந்த காஷ்மீர் காவா. இந்த குளிருக்கு சுட சுட இதமாக கொடுத்துருக்காங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் வேகமாக போகிறீங்களா மேடம்? ஏன்னா இவ்வளோ ஸ்லோவாக நடந்தேன்னா ஸ்கிப் பண்ணிடுவாங்க வீடியோ. லெஃப்ட். This is our room 218. குல்மார்கில் வந்து இந்த ஹோட்டல் தான் எடுத்துருக்கோம், ஹில் டாப். ஸோ ரூம் நம்பர் 2 இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே வந்தோடனே வந்து டைனிங் டேபிள் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சேர் இது ஃபுல்லாக இதோட ஜாக்கெட்ஸ் அதனால் கவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது ரூம் ஹீட்டர். அதுக்கப்புறம் இதுதான் வந்து ஃபுல் வியூ, மவுண்டன் வியூ. இது இப்போ நம்ம ஹில்லோட டாப்பில் இருக்கிறதுனால சூப்பர் வியூ. இது லெஃப்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ் இதுவாக. நெக்ஸ்ட்டு இது சும்மா வேனிட்டி மிரர் மாதிரி. இது கீழே எங்களோட தான் எல்லாம். அதுக்கப்புறம் பெயிண்டிங்ஸ், அதுக்கப்புறம் சின்ன லேம்பு. இதோட டிசைன்ஸே சூப்பராக இருக்குது. எல்லாமே எம்ப்ராய்டரியில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் செம்மையாக இருக்குது. வரும்போது டேபிள். இதுதான் எங்களுடைய பெட். அப்புறம் டிவி, இங்கே ஒரு டேபிள், லக்கேஜ் வைக்கிறது. ஆஸ் யூஷுவல் எல்லா ஹோட்டல்லையும் ஒரு மிரர். அதுக்கப்புறம் கெட்டில் இருக்கும், எல்லாம் காஃபி, இது வாட்டர் பாட்டில். இந்த கிங்லே இருக்குடா. ப்ளஸ் புதுசாக இன்னொன்று இருக்குது, என்னென்னு கண்டுபிடி. புதுசாக ஃப்ரிட்ஜ் இருக்குது, கிளாஸ் ஜார் கொடுத்துருக்காங்க. இது க்யூட்டாக இருக்குது ஆக்சுவலி. ஃப்ரிட்ஜ் இருக்குது, பட் அதில் என்ன புதுசுன்னு கேட்குறியா? உள்ள ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதில் எது எடுத்தாலும் பைசா. ஆமாம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து ரெஸ்ட் ரூம். உள்ள வந்து ஆஸ் யூஷுவல் கிளாஸ், மேக்கப் கிளாஸ், ஹேர் ட்ரையர், வாஷ் பேஷன். அண்ட் கீழே அழகாக வந்து கூடையில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. செம்ம க்யூட்டாக டவல். அதுக்கப்புறம் ஷேவிங் கிட், ஷவர் கேப். இதெல்லாம் நாங்கள் ஊருக்கு வந்து காமிக்கிறோம். அதே தான். ஹனி மோல் சோப்.
பார்க்கவே சூப்பராக இருக்குது அரேஞ்ச்மெண்ட்ஸ். இது வேண்டாம். இது வந்து குளிக்கிறேன். பாத் டப்புன்னா பாத் டப்பு காணும். பார்த்து அது இதில் தான் ஹவுஸ் போட்டில். ஓகே, ஸோ டன். இதுதான் ரூம். சூப்பராக இருக்கா? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு வார்ட்ரோப். அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அயனிங் டேபிள், அதுக்கப்புறம் லாக்கர், ஹேங்கர், அதுக்கப்புறம் இது ஸ்லிப்பர்ஸ். ஸோ இது அயன் பாக்ஸ் அயன் டேபிள்லாம் புதுசாக இருக்குது. ஆக்சுவலி எங்கேயுமே இருக்காது, நாங்கள் பார்த்த ஹோட்டல்ஸில் எங்கேயும் இல்லை. ரூம் டூர் ஓவர். யாராச்சும் இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா ஹில் டாப் ஞாபகம் வச்சுக்கோங்க, குல்மர்கில் சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து இந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் போட்ட பேக்கேஜில் இந்த ஹோட்டல் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆம்பியன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருந்தது. அண்ட் ஆல்சோ அவங்க வெல்கம் வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் போன ஹோட்டல்ஸ்லேயே ரொம்ப வார்மாக ஸ்மைலிங் ஃபேஸோட வெல்கம் பண்ணி காஷ்மீரி காவா கொடுத்து பிஸ்கெட்டையும் கொடுத்து சூப்பராக வெல்கம் பண்ணாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு இந்த ஹோட்டல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கி ஆக்சுவலி ரூம்க்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிற பிளானே கிடையாது. இன்றைக்கி பாதி குல்மார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாளைக்கு மீதியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு தான் ஐடியா. பட் ஹெவி ஸ்னோஃபால்னால இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கே 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ வேறு ஆப்ஷன் கிடையாது, ரூம்க்கு வந்து ஸ்டே பண்ணலான்னு வந்துட்டோம். சுபாக்கு ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் பண்ணியும் எந்த ப்ரோஜனமும் இல்லை. டேப்லெட்ஸும் போட்டோம், பட் ஒன்றுமே கேட்கல. எனக்கு நேற்று ஈவினிங் எப்படி இருந்ததோ அதே மாதிரி திரும்ப இன்றைக்கி ஈவினிங் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 2 பேரும் பயங்கர சிக்கில் இருக்கும். அப்படியே படுத்துட்ருக்கோம். இரும்பி த்ரோட் காலி, அடி வயிறு வலிக்கிற அளவுக்கு இருமல் வந்துக்கிட்டே இருக்குது. வெளியில் -11 degrees. சுத்தமாக ஒன்றும் பண்ண முடியல. கண்ணு மூட்டினா எரியுது. ஸோ எக்ஸ்ப்ளோரே பண்ணலனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு டேப்லெட்ஸை போட்டுக்கிட்டு படுத்துட்ருக்கோம். ஹோப்ஃபுல்லி மார்னிங் நாங்கள் வந்து ஆக்டிவ் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். மார்னிங் பார்ப்போம். இல்லை நைட் டின்னர் போகும்போது ஒரு வீடியோ எடுக்கணும். இப்படி தான் இந்த வீடியோ ஓட்டணும் போல் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய். இதோ இன்னொரு கிளாஸ் இப்போது 8:30 ஆகுது. வெளியில் வந்து -15 degreeல இருக்குது. நாங்கள் உள்ளுக்குள்ளே சுத்தமாக இருமல் தாங்க முடியாததுனால அப்பப்போ ஹாட் வாட்டர் வச்சு குடிச்சிக்கிட்டே இருக்கும். பட் ஸ்டில் சுத்தமாக முடியல. இங்கே டோர் ஸ்டெப் டாக்டர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு ரிசப்ஷனில் கேட்டிருக்கோம். அவங்கள செக் பண்ணிவிட்டு திரும்ப கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி யாராவது ஒரு டாக்டர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த உடம்பு சரியாமல் போனதில் எங்களால் டின்னரும் சரியாக சாப்பிட முடியல. அவ்வளோ மெனு இருந்தது, ஆனாலும் வந்து வாய்க்கு ருசியாக ஒன்றும் சாப்பிட முடியல, டேஸ்ட்டும் தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் வேறு வழி இல்லாமல் சுத்தமாக முடியலன்னு ரிசப்ஷனில் ஏதாவது டாக்டர் இருப்பாங்களான்னு கேட்டோம். இல்லை மேடம், இங்கே டாக்டர்ஸ்லாம் இந்த டைமுக்கு மேலே இருக்க மாட்டாங்க, எல்லாமே ஃபுல் க்ளோஸ்டு, வெளில நீங்கள் போகவே முடியாது அப்படின்னாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சீரியஸ்லி ரொம்ப முடியல. நான் அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடும் 2 பேரும். அதனால் சாப்பிட்டு என்ன பண்ணோம், அப்புறம் ரிசப்ஷனில் நாங்கள் ஒரு டாக்டரை ரூமுக்கே வர வைக்கிறோம். பட் அவங்க பயங்கர சார்ஜ் கேட்பாங்க. பரவாயில்லையான்னு நாங்கள், நீங்கள் தயவு செஞ்சு கூப்பிடுங்க பரவாயில்ல அப்படின்னும். அப்புறம் இவங்க தான் வந்தாங்க. நம்ப மாட்டீங்க, அவ்வளோ காஸ்ட். ரூமுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு சிரப்பு ஒரு மெடிசன் எழுதி கொடுத்துட்டு போனதுக்கு அவ்வளோ சார்ஜ் கேட்டார். எனக்கு ஊசி போட்டு என் உடம்பு மோசமாக போயிடுச்சு.
ஆல்ரெடி ஒரு கை போகிறதுக்கு எடுத்தார். அதுதான் அந்த ஹாஸ்பிட்டலே டேமேஜ் பண்ணிவிட்டு அது ரொம்ப புண்ணாக இருந்தது. சரி இன்னொரு கையில் போடுங்கன்னு காமிச்சேன். பட் ராக்கிக்கு தான் பாவம் டிக்கியில் போட்டுட்டார். 2 பேருக்கும் உடம்பு பஞ்சர். அதில் ராக்கிக்காது 2 தடவை டிக்கி பஞ்சர். எனக்கு 2 கையும் பஞ்சர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மெடிசின்ஸ் கொடுத்து சிரப் கொடுத்துட்டு போனார். கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் காசா உடம்பா அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு உடம்பு தான் ரொம்ப முக்கியம். அதனால் நீ என்னன்னாலும் பரவாயில்ல போட்டுரு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும் பார்த்தீங்களா, அப்படி வந்துருச்சு. ஃபைனலி திருப்பி டாக்டர் ரூமுக்கு வர வச்சு பெரிய இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க. இவ்வளோ பெரிய இன்ஜெக்ஷன். நைட்டு ரிலீஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் ஃபார் த பெஸ்ட். எனக்கு இந்த காஃப் நின்னாலே போதும் போல், ஜுரம் எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ட்ரை காஃபு. அண்ட் ஆல்சோ என் ஹஸ்பண்டுக்கு அதை விட செம்ம ஃபீவர். இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் கேட்டாங்க. எங்களால் வெளில ட்ராவல் பண்ணி போக முடியல, ரொம்ப கோல்டாக இருந்ததுங்கிறதுனால ரூமுக்கே வர முடியுமான்னு சொல்லி ஹோட்டலில் ஹெல்ப் கேட்டோம். இங்கே குல்மர்க்லேயே ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காராம். அவர் தான் எல்லாருக்கும் பார்ப்பாரா ரவுண்ட்ஸில். அந்த மாதிரி எங்கள் ரூமுக்கும் வந்தார். அதுக்குள்ளே நாங்கள் போய் டின்னர் சாப்பிட்டு மேலே வந்தோம். அதுக்குள்ளே டாக்டர் வரத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு. மேலே வந்தோடனே எங்களுக்கு டெம்பரேச்சர் பிபி செக்அப் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட்ஸ் சிரப் எல்லாமே கொடுத்து ராகேஷ்க்கும் அதாவது என் ஹஸ்பண்டுக்கும் செக் பண்ணிவிட்டு மொத்தமாக சேர்த்து 3000 கேட்டாங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான், கொஞ்சம் ரொம்பவே காஸ்ட்லி. பட் இந்த நேரத்துக்கு உடம்பு சரியாகணும். பிகாஸ் நாளைக்கு ஒரு நாள் குல்மார்க்கில் நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணியே ஆகணும். இவ்வளோ தூரம் செலவு பண்ணி வந்தது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கொஞ்சம் நாங்கள் ஆக்டிவாக இருந்தோம்னா நாளைக்கு என்ஜாய் பண்ணுறோன்னா நாளையோட ஸ்னோக்கு ஒரு பெரிய குட் பாய். அதோட பேர்ட் ஹவுஸ் தான், அது கூட வித்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் போல். ஸோ எனிவே இந்த மாத்திரை போட்டு எப்படி இருக்குன்னு 2 பேரும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இப்போ தான் நான் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வீடியோ எடுப்பேன், ராகேஷ் போடுவேன். ஸோ பார்ப்பீங்க. 3 டேப்லெட்டு ஒரு சிரப் கொடுத்தாங்க. அண்ட் ராகேஷ்க்கு 2 டேப்லெட் கொடுத்தாங்க. ஹாட் வாட்டர் கெட்டிலில் வச்சு இப்போ தான் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஊரில் வந்து வாழறது சீரியஸ்லி ரொம்ப டஃப்பு. நினச்சா கூட டாக்டருக்கு சும்மா கூட போக முடியாது. அதை சாக்கா வச்சு இவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணி அதிகமாக பைசா வாங்குறாங்க. கஷ்டமாக தான் இருக்குது. திருப்பி வேறு அவர் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காரு, கால் பண்ணுங்கன்னு. ஜுரமே அதிகமாக இருந்தாலும் திருப்பி கால் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் நாங்கள் போட்ட பட்ஜெட் வேறு, அதை தாண்டி எக்ஸீட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம். அநேகமாக நம்ம போய் சொத்தை வைக்க போகிறோம். அதேதான். ஸோ இப்போ நான் வந்து வீடியோ எடுப்பேன், ராகேஷ் மெடிசன் போகிறத பார்ப்பீங்க. டாடா. ஹாய் கைஸ். கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் சுருங்கி, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக கண்ணெல்லாம் அப்படியே குட்டியாகி மூஞ்சிலாம் அப்படியே செம்ம டயர்டாக இருந்தது, செம்ம ஃபீவர். அதுக்கப்புறம் பேரசிட்டமால் போட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 மாத்திரை, அது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அது எல்லாத்தையும் போட்டுட்டு போய் சாப்பிட்றதுக்கு போனேன். ஸோ சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா செம்ம புழுக்கமாக இருந்தது. இப்பயே பாருங்கள், நான் ஜாக்கெட் எல்லாம் காட்டிட்டேன், வெறும் ஷர்ட் டிஷர்ட்டோடு தான் இருக்கேன். பயங்கரமாக வேர்க்குது எனக்கு. இப்போ செம்ம ரிலீஃபாக இருக்குது. அண்டு 3000 ரூபா வாங்கினார் அந்த டாக்டர். சரி, ஒருத்தருக்கு மட்டும் பார்த்தா எப்படி, இப்போ தான் நமக்கு ஜுரம் சரியாக போயிருக்கு, எனக்கும் ஜுரம் தான் டாக்டர், ஒரு ஊசியை போடுங்க அப்படின்னு. ஸோ எனக்கும் ஒரு ஊசி, நல்லா இவ்வளோ பெரிய ஊசி எனக்கும் போட்டார். அண்டு மாத்திரையும் கொடுத்துருக்காரு. இது ஒரு மாத்திரை, இது ஒரு மாத்திரை, இது 2 மட்டும் போட சொன்னார். ஃபீவர் வந்ததுன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கே தெரிஞ்ச டோலோ 650 போட்டுக்க சொன்னார். இது வந்து சுபாக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இது வந்து குழந்தைங்க குடிக்கிற சிரப்பா. ஸோ என்ன மாதிரி குழந்தைங்க தான் இதெல்லாம் குடிக்கணுமா, இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்காங்க கருமம். ஓகே டன். இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி நாளைக்கு பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸ்டே வித் அஸ். பை பை. இதுதான் வந்து எனக்கு கொடுத்துருக்குற சிரப், கிரில்லிங் டெஸ்ட். ஆக்சுவலி இது கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சென்னையில் இருக்கும் போது குடிச்சிருக்கேன். பட் இது வரைக்கும் அவங்க கொடுத்த சிரப் எதுவுமே லைக் ரிலீஃபாக இல்லை. அந்த நேரத்துக்கு ஏதோ கேட்குற மாதிரி இருக்கும். பட் இதை குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாட் பேட். Her face reaction says everything. நாட் பேட், நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் கசப்பு, கொஞ்சம் இனிப்பு. எங்கள் நைட் இப்படி தான் போச்சு. அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் பிரிஸ்காக ஏஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக குல்மர்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் வேலை. ஸோ விதவிதமாக மெனு இருந்தது. எதெல்லாம் வேணுமோ சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம்.
ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை. இந்த ரைடு போனோம், செம்ம கூட்டம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வெயிட் பண்ணோம். எங்கள் டூரிஸ்ட்டே போயிட்டு எங்களுக்கு டிக்கெட்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாரு. பட் பயங்கர கும்பலாக தான் இருந்தது. நாங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்தது லைனில். ஸோ எனக்கு முன்னாடி நிற்கிறாரு பார்த்தீங்களா, இவர் தான் வந்து என்னுடைய கைடு. இன்றைக்கி ஃபுல்லாக எங்களை வந்து வழி நடத்த போகிறது இவர் தான். இவருமே எங்களோட நின்று எங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் வாங்கி கொடுத்து எல்லாமே ஹெல்ப் பண்ணார். அங்கே சுற்றி பார்க்குறதுக்கும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி எந்த ஹோட்டல் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோடைய தான் இருந்தார். இதுக்கு பேர் தான் கண்டோலா ரைடு. ஆக்சுவலி இதுக்குமே நம்ம ப்ரீ புக் பண்ணணும். நாங்கள் குல்மர்க் என்டர் பண்ண உடனே வந்து எங்களோட கைடு சொல்லிட்டாரு ப்ரீ புக் பண்ணணும், நான் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. ஸோ நாங்கள் வந்து அதுக்கும் வந்து பண்ணிட்டோம். ப்ரீ புக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து க்யூவில் நின்று நம்ம காமிச்சு ஏதோ பண்ணோம் போல். அந்த ஃபார்மாலிட்டிஸ் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுதான் அந்த வியூவே சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து குல்மர்கில் மெயினாக ஃபேமஸ்ஸு கண்டோலா ரைடுன்னு சொல்லிட்டு ரோப் கார் மாதிரி நம்ம மேலே அப்படியே போவோம். சுற்றி ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக பனி எல்லாமே நம்ம பார்க்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், எல்லாமே இப்படி தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ. இதுவுமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸ். அதோட வியூவே வந்து வேறு லெவலில் இருக்கும். இதுவுமே வந்து மஸ்ட்டாக வந்து போகணும். அது வந்து நல்ல டாப் வியூவில் போய் கொண்டு போய் நிறுத்திடும்னு நினைக்கிறேன். அதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் நம்மளை வந்து கீழே இறக்கி விட்டுருவாங்க. நம்ம இந்த மாதிரி போய் ஸ்னோவில் வந்து கொஞ்சம் கேம்ஸ் இருக்கும், இல்லை நம்ம கொஞ்சம் தூரம் வாக் பண்ணுறதுனா போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். மெயினாக இது ஃபுல்லாக சீனிக் பிளேஸ் தான், ஃபோட்டோஸ் வீடியோஸுக்கு தான் மெயினாக. ஷூட்டிங் எடுக்கிறவங்க நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் கூட இது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். பயங்கர வியூ அண்ட் பயங்கர ஸ்னோ. அந்த ஸ்னோவில் நடக்கிறது விளையாடுறதெல்லாம் கூட பண்ணலாம். நம்ம குரூப்பாக போனோம்னா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் எடுத்தோம். அதை தாண்டி அங்கே எதுவுமே கிடையாது. கொஞ்சம் இந்த ஸ்னோவில் விளையாடுற கேம்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இருந்தது. பட் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இன்னொன்று அதெல்லாம் பண்ணுற லெவலுக்கு எங்கள் உடம்பு ஒத்துழைக்கலை. அதனால் நாங்கள் கொஞ்சமாக என்ன பண்ணோன்னா, அந்த உடம்பு சரியாதுலேயும் 2 பேரும் ஸ்னோவை தூக்கி போட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டு விளையாடி, பிகாஸ் இதெல்லாம் நம்மளுக்கு திருப்பி கிடைக்காது. அதனால் ஃபோட்டோ வீடியோக்குமே ஸ்லோமோக்கெல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு செம்ம விளையாட்டு. அப்புறம் ஸ்னோவில் படுத்து ஃபுல்லாக ஸ்னோவை மூடுற மாதிரி எங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் முன்னாடி நாள் நைட்டா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தோம். அப்பவும் உடம்பு முடியல, மூச்சு விட முடியல, எதுவும் பண்ண முடியல. ஆனாலும் பயங்கரமாக விளையாடி எங்கள் கைடை வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்க சொல்லிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். படுத்து எந்திரிச்சு உருண்டோம் ஸ்னோவில். ஸோ அதுவுமே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. போனதுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் குல்மர்க்கையும். அண்ட் நிறைய ஃபோட்டோஸ் வந்து சூப்பராக எங்கள் கைடுமே எங்களுக்கு எடுத்து கொடுத்தாரு, நாங்களும் எடுத்துக்கிட்டோம். இப்படி தான் விளையாடிட்டு இருந்தோம், பார்த்தாலே தெரியும். கொழுப்பு தான், பட் செம்ம ஃபன்னாக இருந்தது.
பார்த்தீங்கனாலே தெரியும் விளையாட்டுக்கு அதுக்கும் எனக்கு திருப்பியும் காஃப் எல்லாமே ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஃபீவரு அனத்த ஆரம்பிச்சிட்டேன். அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, 2 பேருக்குமே முடியாமல் போச்சு. ஒரு வேளையாக நாங்கள் எங்களோட ட்ராவலிங் சுற்றி பார்த்துட்டு முடிச்சுட்டு திருப்பியும் அதே ரோப் காரில் வந்துட்டோம் எங்களோட ஸ்பாட்டுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எங்கள் ஹோட்டலுக்கு தான் போனோம். அந்த வர வழியிலையும் ஏன் நம்ம இடத்தெல்லாம் விடுவானேன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா ஃபுல்லாக ஸ்னோ தாங்க, சுற்றி பார்த்தா எல்லாம் ஒரே வியூ தான். அதை தாண்டி குல்மார்கில் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 டே ஆர் மேக்ஸிமம் 2 டேஸ், அதுவே மேக்ஸிமம் தான். 1 டேவே போதும் சுற்றி பார்க்குறதுக்கு. காலையில் போனால் ஈவினிங் வரைக்கும் பார்த்தோன்னா அவ்வளோதான். அதை தாண்டி குல்மார்கில் எங்களுக்கு பெருசாக எதுவும் இல்லை. மேபி கொஞ்சம் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கலாம், பட் அவ்வளோ காசு கொடுத்து அதை பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ மற்றபடி ஃபுல்லாகவே ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி உடம்பும் திருப்பி முடியாமல் போயிடுச்சு. ஒரு கார் அவங்களால வரவே முடியாமல் திணறிட்டு இருக்கு. खा गरम अंडा अडो बुलावा गड़ा अड्डा गरम खा गरम बड़ा सिंपल பின்னாடி வர ஸோ நம்ம அடுத்தவனுக்கு பாவம் பார்த்தோன்னா இங்கே பாருங்க லைனாக வந்துடுறானுங்க. நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அவசர கொடுக்கு முந்திரி கொடுக்கு மாதிரி ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அங்கங்கே அப்படியே நின்றுடுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்குது இந்த சஃபாரி வண்டியும் பார்த்திங்கன்னா அப்படிதான். இதில் லாக் ஆகிருக்கு. இந்த ஆப்போசிட்டில் இந்த ஷிஃப்ட் ஒன்று மாட்டிச்சு. திரும்ப எல்லோரும் பாவம் ஹெல்பிங் மைண்டு எல்லாம் இறங்கி கைட் பண்ணி தள்ளி விட்டு வண்டியை இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளைட்டுக்கெலாம் எக்ஸாக்ட் டைமிங் 2 ஹவர்ஸில் ரீச் ஆகிடலான்றதெல்லாம் நம்பி நீங்கள் இங்கேருந்து கிளம்பாதீங்க. குறைஞ்சது ஒரு நாங்கள் சொர்க்கத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லுவோம். பையாஸ் கேப் அழகாக சூப்பராக ஹீட்டு, அதுவும் சூப்பராக ஹீட்ரு போட்டு ரெடியாக வச்சுருந்தாரா. ஏறி உட்காந்து பாடா அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இப்போ ஸ்ரீநகர் போயிட்டுருக்கு போட் ஹவுஸுக்கு. அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். நம்ம கொஞ்சம் அப்படியே பேன் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறோம். பாய்.
பழைய டிரைவரே வந்துட்டார். சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்ரீநகர் போட் ஹவுஸ் தான் எங்களுடைய நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் எங்களுடைய அட்வென்ச்சரஸ் ட்ரிப் எல்லாமே. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எங்களோட வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும். And so see you in the next video. Bye.